கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். இப்போ அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதனால கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் விருந்தினர் விடுதியில் வந்து ஏசி மாட்டினாரு அப்படின்னு சொல்றாரு. இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அது நடந்ததா நடக்கலையா, உண்மையா பொய்யான்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது காமராஜர் ஐயா அதிக ஆண்டு வாழ்ந்த வீடு சென்னை தியாக நகரில் இருக்கு. அவர் இறக்கும் தருவாயில் அவர் இந்த இடத்துல தான் இறந்தாருன்னு சொல்லி அவர் படுத்து இருந்த அறை இருக்கு. அந்த அறையில ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கு. அங்க ஏசியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. சங்கலிங்க நாடாரால தான் தமிழ்நாடுங்கிற பேர் வந்துச்சு. தமிழ்நாடுங்கிற பேர் வருவதற்கு 100% சொந்தக்காரர் சங்கலிங்க நாடார். ஆனால் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே இந்த கோரிக்கைகள் வலுக்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இதுலையும் சுற்றறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரை அறிவிச்சாச்சு. ஒரு தவறை செய்தவர்கள், அவதூறை பரப்பியவர்கள், பொய்யான கட்டுக்கதைகளை பேசியவர்கள் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒன்று திருச்சி சிவா நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆயிருக்கும். மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டாருங்க, செல்வ பிறந்தகே சொல்லிட்டாருங்க. மன்னிப்பு யார்? அவர் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் கூப்பிட்டு செல்வ பிறந்தகை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா? செல்வ பிறந்தகை யார் இதை பத்தி சொல்றதுக்கு? செல்வ பிறந்தகைக்கு முதல்ல என்ன இதுக்கு அடிப்படை தகுதி இருக்கு? செல்வ பிறந்தகை பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் இருக்கக்கூடிய கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? சத்தியமூர்த்தி பவனும் காமராஜருடைய இந்த கலையரங்கமும் காமராஜரால் உருவாக்கப்பட்டது. அதை வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிற அந்த தகுதியை தவிர வேற என்ன இருக்கு? காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு இருக்க உணர்வு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தில் இருக்கிற செல்வ பிறந்தகைக்கு இல்லையே. நீங்க அப்ப காங்கிரஸ் திமுகவோட தயவுல வாழணும், திமுக 4 சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக இருக்கீங்களா? திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கு. அந்த நூலகத்தை இடிச்சிட்டு புதுப்பிச்சுட்டு கட்டுறாங்க. கட்டும்போது அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம்னு பேர் வைக்காங்க. கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் மறையும் போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, பெருந்தலைவர் காமராஜர் பிறக்கும் போது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் மறையும் போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன. இப்ப இதை நீங்க சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை, தெரியாம பேசிட்டோம் மன்னித்துக்கணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை சொல்றதுக்கு வழி இல்லாம நான் காமராஜரை மேல நாங்கள் பெரிய மரியாதை வச்சிருக்கோம். நீங்க மரியாதை வச்சிருந்தா தான் நாங்கள் கார்ட்டூன்லாம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோமே, நீங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கீங்க. ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் உண்டு, அவரும் என்ன சொல்றாரு? காமராஜர் அவர் சொந்த பணத்தை வைத்தா பள்ளிக்கூடம் கட்டினார் அப்படின்னு. ஏன்னா முட்டாப்பையில இல்ல, அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் யாராவது படிக்கிறதுக்கு அறிவே கொஞ்சம் கூட இல்லாம அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். காமராஜருடைய மதிய உணவு சாப்பிட்டு தான் அவங்க அப்பா ஒரு 5ஆவதோ 10ஆவதோ படிச்சிருப்பாரு. இவரை வழக்கறிஞராக படிக்க வச்சிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க? ராஜீவ்காந்தின்னு வச்சிருக்காங்க. காமராஜர் தொண்டர்கள், உண்மையான காமராஜர் தொண்டர்கள், காமராஜரை பற்றி தவறாக பேசியவன் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க சார். அவங்க தான் உண்மையான காமராஜர் தொண்டர்கள். அவர்களுக்கு இப்ப இருக்கிற திமுகவா இருக்கட்டும், இப்ப இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், ரெண்டுமே எதிரி கட்சிகள் தான். Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருது நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு நாடர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு முத்துரமேஷ் அவர்கள். வாங்களோடு சிறப்பு நேர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் திருச்சி சிவா எம்பி அவர்கள், ஐயா மறைந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்கள் குறித்து பேசின ஒரு பேச்சு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினர், அமைப்புகள், நாடார் சங்கத்தை சேர்ந்த அமைப்புகள் நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உருவமை கூட கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக நீங்களும் கண்ணங்களை பதிவு பண்ணிக்கிட்டு வரீங்க. இருந்தாலும் இது கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கணுமா,
ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம், ஏன் இவ்வளவு ஆர்ப்பரிப்பு? என்ன தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிறது வந்து, இப்போ அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதனால கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் விருந்தினர் விடுதியில் வந்து ஏசி மாட்டினாரு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அது நடந்ததா நடக்கலையா, உண்மையா பொய்யான்றது எல்லாருக்கும் தெரியும். 100% இது வந்து பொய்யான தகவல். இதே தகவலை வந்து கருணாநிதி அவர்கள் 2013 ட்விட்டரில் பதிவு பண்ணதாக சமூக வலைதளங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது காமராஜர் ஐயா அதிக ஆண்டு வாழ்ந்த வீடு சென்னை தியாக நகரில் இருக்கு. அவர் வந்து இறக்கும் தருவாயில் அவர் இந்த இடத்துல தான் இறந்தாருன்னு சொல்லி அவர் படுத்திருந்த அறை இருக்கு. அந்த அறையில் ஒரே ஒரு ஃபேனு தான் இருக்கு. அங்கே வந்து ஏசியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. மேலே மாடியில் ஒரு ரூமில் மட்டும் ஏசி இருக்கு. ஏன்னா அவர் அந்த ரூமை எப்போ பயன்படுத்தினாரு அப்படிங்கிறதுலாம் இல்லை. வைரவன் அவர்கள் எழுதுனதுல ஏசி வந்து இருந்தது அப்படின்னு இறுதி காலகட்டத்தில் உடம்பு முடியாமதனால. இதில் அதில் ஒரு தகவல் என்னன்னா, அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்ன தகவல்னா, உடம்பு சரியில்லை ஏசி ரூமில் தான் இருக்கணும்னா அவர் ஏசி ரூமில் தானே படுத்திருப்பார். அது மத்தியான டைமில் காந்தி நிகழ்வுக்கு போயிட்டு வந்துட்டு மத்தியான நிகழ்வில் அவர் வந்து ஏசி ரூமில் தானே படுத்திருக்கணும். ஆனால் அவர் எங்கே படுத்திருக்காரு? கீழே நார்மல் அறையில் தான் நார்மல் அறையில் படுத்திருக்காரு. அது கீழே இருக்கிற அறைகள் தான் படுத்திருக்காரு. வெறும் ஃபேன் இருக்கிற அறைகள் தான் படுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிற தகவல் எல்லாமே 100% பொய்யான தகவலுங்கிறது உறுதியாகுது. இப்போ ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது, ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்கிற நபர்கள் அவர் வந்து தூங்க போகிறார். வைரவா லைட்டானா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் ஏசி ரூமில் இருந்துலாம் உயிரை விட்டுருக்கணும். ஓகே, அவர் அமரரான அறை வந்து இப்போவும் நம்ம தியாகராயன பிள்ளைகளுக்கு கீழே இருக்குது. அங்கே ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து திட்டமிட்டு பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டுங்கிற நோக்கத்திலையும், இப்போ திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு வந்து மிக பரபரப்பான ஒரு சூழலில் தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் நாடார் அமைப்புகள், தமிழர் அமைப்புகள், பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிற அந்த வகையிலும் அதை திசை திருப்புவதற்காக திமுகவினர் இந்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ திமுகவினர் இப்போ இந்த திருச்சி சிவா மட்டும் பேசியிருந்தால் நீங்கள் சொல்கிறத ஏதோ அவர் ஒரு ஃப்ளோவில் தெரியாமல் பேசிட்டாரு அப்படி. வேற யார் பேசுகிறாங்க? அவர் தான் பேசியிருக்காரு. அவர் மட்டும் பேசிட்டாருங்களா? இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சட்டசபையில் மூத்த அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற துரைமுருகன் வந்து ஒரு பொய்யை சொல்கிறார். அதாவது சைரன் வச்ச பாதுகாப்பு வாகனம் போகும் இல்லையா, அதை வேண்டாம் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதினு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பல வரலாற்று புஸ்தகங்களை படிக்கிறோம், பெரிய அறிஞர்கள் எழுதின புஸ்தகத்தில் படிக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் தான் சைரன் வச்ச கார் வேண்டான்னு சொன்னாருங்கிறது பச்சை பிள்ளைக்கு கூட தெரிகிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் சட்டசபையிலேயே பொய்ய சொல்கிறாரு. அது சட்டசபை குழுவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி கள்ள ஓட்டு போட சொன்ன, கள்ள ஓட்டு போட்டால் திமுகவினருடைய கட்ட விரலை வெட்டுவேன் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கே சமாதி கட்டிவர் நாங்கன்னு சொல்லி அவர் ஒன்று பேசி அதே மாதிரி எல்லாரும் எதிர்ப்பு தெரியும். அப்போ காங்கிரஸ்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல, நாடார் அமைப்புகள், தமிழர் அமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், யார் மனதாக புண்பட்டு தான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதற்கப்புறம் ராசா தமிழ்நாடு என்ற பேர் வைக்கிறதுக்கு காமராஜர் இடையூறாக இருந்தார். சங்கரலிங்கனார் ஐயா காமராஜர் ஐயா ஆட்சி தானே உண்ணாவிரதம் இருந்தாங்கண்ணா. அவன் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் எத்தனை கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருந்தார்? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து சங்கரலிங்க நாடார் வந்து தமிழ்நாடு என்று பேர் வைப்பதற்காக 76 நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் விட்டாங்கிறத உங்களுக்கு தெரியும். அவர் தான் உண்மையிலேயே காரணம் நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வந்ததுக்கு. அது சரி. அவர் மீது 12 கோரிக்கை, மொத்தம் 13 கோரிக்கை வச்சிருந்தார். அந்த 13 கோரிக்கை யாருக்காவது தெரியுமா? மாநில அரசு சம்பந்தப்பட்டது 2 கோரிக்கைகள், மத்திய அரசு சம்பந்தப்பட்டது 11 கோரிக்கைகள். காமராஜர் வந்து அவருடைய உறவினர் தான் சங்கரலிங்க நாடார். ஆமா. அந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்து நம்ம 1-2 தான் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ 13-14 கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருக்கான்னு சொல்லி அவர் அதை கடந்து போயிட்டதாக தகவல்கள் இருக்கு. அதாவது மும்மொழிக்கு 13 கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் உண்ணாவிரதம் இருந்தார். இது யாராவது பேசியிருக்காங்களா? நான் பாம்பேயில் எண்ணெய் கடை வச்சிருந்தேன், அப்போ ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டேன், எனக்கு வந்து தொழில் வந்து செய்யறதுக்கு ஹிந்தி தெரியாதனால சிரமப்பட்டேன் சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த வரலாறு படிங்க, அந்த 13 கோரிக்கைகளை படிங்க. அதன் காரணமாக ஹிந்தி கண்டிப்பா வேணும், இந்தியா முழுவதும் ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து அவர் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு உயிரை விட்டதுதான் நமக்கு தெரியும். ஹிந்திக்காகவும் உயிரை விட்டவர் தியாகி சங்கரலிங்கனார். இது வரலாறு. இந்த வரலாறு முதல்ல படிங்க. அது இல்லாம அரசு அதிகாரிகள்
ஃபேன் சட்டெல்லாம் போடக்கூடாது, பாரம்பரிய உடையமான வேட்டி சட்டை தான் போடணும், ஆடம்பர விழாக்களை வந்து மத்திய மாநில அரசுகள் தவிர்க்க வேண்டும், இந்த காஃபி டீ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவர் வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய உணவு வகைகளை பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ கோரிக்கை வச்சிருக்காரு. 13 கோரிக்கைகளும் ஒரு கோரிக்கை மட்டும் தான் வெளியிட்டிருது, மீதி 12 கோரிக்கைகள் தெரியல. இப்போ அது சங்கலிங்க நாடாரால தான் தமிழ்நாடுங்கிற பேர் வந்துச்சு. தமிழ்நாடுங்கிற பேர் வருவதற்கு 100% சொந்தக்காரர் சங்கலிங்க நாடார். ஆனால் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே இந்த கோரிக்கைகள் வலுக்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இதுலேயும் சுற்றறிக்கையில் வந்து தமிழ்நாடுங்கிற பேரை அறிவிச்சாச்சு. ஐயா காமராஜர் பயன்படுத்திட்டாரு. ஆமாம், தமிழ்நாடு முதல்வர் அப்படின்னு சொல்லி 1954 இருக்கிற கல்வெட்டுகள், 56 இருக்கிற கல்வெட்டுகள் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வருது. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? தேவைன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ தமிழ்நாடுங்கிற பேரை வைக்கிறதுக்கு காரணம் சங்கரலிங்க நாடார், பெருந்தலைவர் காமராஜரே அந்த பேரை வந்து ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. அப்போ அவங்க என்ன கொள்கை முடிவெடுக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிடுவோம், நார்த் இந்தியாவிலேருந்து கடித போக்குவரத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள் சென்னைன்னு சொன்னால் தான் தெரியும், மெட்ராஸ்ன்னு சொன்னால் தான் தெரியும், மதராசின்னு சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் அது சென்னை மாகாணமாக இருந்தது. அப்படி தான் இந்த விஷயம் சொல்லப்படுறது. இப்போ சங்கரலிங்கருடைய புகழை திருடியது போல, திமுகவினர் சங்கரலிங்கரோட புகழை திருடினது போல, இன்றைக்கி வந்து காமராஜருக்கு வந்து இவங்க எதனால் வந்து இந்த இதெல்லாம் நாங்கள் செஞ்சுன்னு எதுக்கு சொல்கிறாங்க திடீர்னு? இத்தனை வருஷம் சொல்லாமல் ஏன் சொல்கிறாங்க? இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். இப்போ முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்ன இதை வந்து தீயவர்கள் இதை வந்து குளிர்காய நினைப்பாங்கிறாரு. அதே போல் ஐயா திருச்சி சிவாவும் நான் அவர் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன், மதிப்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதை ஏன் நீங்கள் தொடர்றீங்கன்றதான் கேள்வி. அதாவது ஒரு தவறை செய்தவர்கள், அவதூறை பரப்பியவர்கள், பொய்யான கட்டுக்கதைகளை பேசியவர்கள் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒன்று திருச்சி சிவா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆகிருக்கும். அல்லது அவருடைய தலைவர், திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், காமராஜர் ஐயா வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தார், காரு வந்து நாங்கள் மேடை வரைக்கும் வந்துன்னு சொல்கிறாரு, இந்தியாவுக்கே கல்வி கட்டுத்தளம் வைத்து காமராஜர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அவர் ஏன் ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்கல? எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையே அதை கடந்து போயிட்டாருங்க, மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டாருங்க, செல்வ பிறந்தகையே சொல்லிட்டாருங்க. மன்னிப்பு யார்? அவர் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் கூப்பிட்டு செல்வ பிறகு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா? செல்வ பிறந்தகை யார் இதை பத்தி சொல்றதுக்கு? செல்வ பிறந்தகைக்கு முதல்ல என்ன இதுக்கு அடிப்படை தகுதி இருக்கு? காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? செல்வ பெருந்தகை பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் இருக்கக்கூடிய கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? சத்தியமூர்த்தி பவனும் காமராஜருடைய இந்த கலையரங்கமும் காமராஜரால் உருவாக்கப்பட்டது, அதை வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிற அந்த தகுதியை தவிர வேற என்ன இருக்கு? பெருந்தலைவர் காமராஜர் தொடர்பாக தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படும் போது இதுவரை ஒரு முறை கூட செல்வ பிறந்தகை வாங்கி திறக்கல. இவர் திடீர்னு ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கிறாரு, சந்திச்சுட்டு வெளியே வந்து என்ன சொல்றாரு? பெருந்தலைவர் காமராஜருடைய பிரச்சனை முடிந்து போன பிரச்சனைன்னு சொல்றாரு, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜர் புகழை அளித்ததற்கு காரணம், காமராஜரை பற்றி பொய் சொல்லி அவர்களை தோற்கடித்ததுக்கு காரணம் திமுக தான் சொல்லி ஜோதிமணி அவங்க சொல்றாங்க. பல்வேறு காங்கிரஸ் அமைப்பினர்கள் கடுமையாக போராட்டம் பண்றதுக்கு, திருச்சி சிவாவிட முற்றுகிறதுக்கு திருச்சியிலே போராட்டம் நடந்திருக்கு, உருவமையில எரிச்சிருக்காங்க. நாடார் அமைப்புகள் கடுமையான முறையில் போராடுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் திருப்பூர்ல இருந்து, உருண்டையில இருந்து, தென்காசியில இருந்து எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பல போராட்டங்கள் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து வருத்தம் தெரிவித்தாலோ, மன்னிப்பு தெரிவித்தாலோ, இல்லை சிவா மன்னிப்பு தெரிவித்தாலோ, வருத்தம் தெரிவித்தாலோ, இல்லை இவங்க வேலை இவர் அவதூறா பேசுனதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாலோ அது முடிந்து போன பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் இவர் சொல்றதுக்கு இவர் சந்திக்கிறார், இவர் ஏதோ ஒரு கோரிக்கையை முதல்வரோட வைக்கிறார், அந்த கோரிக்கையை முதல்வர் நிற்கிறார், நிறைவேற்றுகிறார். தனிப்பட்ட முறையில் அவர் போய் செல்வ பிறந்தகை சந்திச்சுட்டு காமராஜருடைய பிரச்சனை முடிந்து போன பிரச்சனை அதை பற்றி பேசாதுன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குங்க? இவர் யார்? முதல்ல இவர் யாரு? இவர் திமுகவுடைய ஒரு தொண்டரணி போல, ஒரு கிளை கட்சி தலைவர் போல செயல்பட்டு இருக்காரு. உண்மையாகவே இவர் காமராஜர் மீது பற்று இருந்தால், காமராஜருடைய தொண்டர்களை மதிக்க வேண்டுங்கிற எண்ணம் இருந்திருந்தா இந்த மாதிரி அபாண்டமாக பொய் பேசுகிற மேல அவங்களெல்லாம் கடுமையாக எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கணும். காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு உணர்வு
காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தில் இருக்கிற செல்வ பிறந்தகைக்கு இல்லையே. இல்ல அதே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஊடகத்திலே பேட்டி கொடுத்திருக்காரு. மிக கடுமையா கண்டிச்சு தான் பேசியிருக்காரு. இப்போ தொண்டர்கள் உணர்வு அப்படிதானங்க இருக்கு. இப்போ செல்வ பிறந்தகை அவர்கள் 100% இந்த மாதிரி பேசுறது தப்பு. தொண்டர்கள் முழுவதும் கொந்தளித்து போய் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல தொண்டர்களையும் மதிக்காமல் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி திமுக சேர்ந்த எம்பி அவர் தப்பா பேசிட்டாருங்கிறதையும் அவர் புரிஞ்சிக்காம ஸ்டாலின் ஐயாவை சந்திச்சுட்டு வந்துட்டு உடனே நாங்கள் வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுல எந்தவித நியாயமும் கிடையாது. நியாயப்படிக்கு பார்த்தா காமராஜர் தொண்டர்கள் சத்தியமூர்த்தி பவனை விட்டு செல்வ பிறந்தகையை துரத்தி அடிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க ஆமா, காங்கிரஸ் கட்சி உண்மையான காங்கிரஸ் தொண்டரா இருந்திருந்தா அவருக்கு காமராஜர் மேல பற்று இருந்திருக்கும், ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஒரு கூட்டணி கட்சிங்க, கூட்டணியாக இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க செய்யல. கூட்டணி ஒரே வார்த்தை தான். காமராஜர் ஐயா பத்தி திமுகவுடைய நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தப்பா பேசியிருக்காரு, அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? நீங்க வந்து அப்ப காங்கிரஸ் வந்து திமுகவோட தயவுல வாழணும், திமுக 4 சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக இருக்கீங்களா? இதே 1980 காலகட்டங்களில் திமுகவோட அதிக சீட்டு வாங்க கூட்டணியில் வச்சு 117 சீட்டுக்கு மேலே வச்சது காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை கொண்டு போய் 3 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் விற்கிறதுக்கு காமராஜர் பேரை பயன்படுத்துறது நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? உண்மையான காமராஜர் தொண்டர்கள், நாடார் அமைப்புகள் இதுக்கு நாங்கள் கடுமையாக செல்வ பிறந்தகையை எச்சரிக்கிறோம். முதல்ல இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு நீங்க வந்து முதல்ல வருத்தம் தெரிவிக்கணும். தேவைப்பட்டால் ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்க போராடணும். அப்படி போராடுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் திறமையும் இல்லைன்னா தயவு செய்து சத்தியமூர்த்தி பவனை அரசு உரிமை ஆக்கிட்டு நீங்க தலைவர் காமராஜரை உருவாக்கிய சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து வெளியே போயிருங்க. காமராஜர் ஐயா உருவாக்கின தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்துட்டு வெளியே போயிருங்க. நீங்க 2000 கோடி 3000 கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு காமராஜர் உருவாக்கிய சொத்துக்களை பயன்படுத்தாதீர்கள். காமராஜர் பெயரை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல திமுகவின் எம்பி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கூட திராவிடம் 2.0 ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிற பொழுது நாமெல்லாம் நிறைய பேர் கூடவே வைத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களாம் நம்ம முதுகுலேயே எப்படா குத்துறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு மறைமுகமா இந்த விவகாரத்தை குறித்து தொட்டுதான் அவங்க பேசுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இல்லாத உணர்வா அவங்களாம் சொல்றாங்க எங்களுக்கு தெரியாத காமராஜர் ஐயாவை பத்தி, நாங்க வந்து திராவிட இயக்கம் வந்து தான் காமராஜரை பத்தின நாங்க கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்களே. இது சிரிப்பா தான் இருக்கு. அதாவது திராவிட இயக்கங்கள் திமுகவினர்கள் காமராஜரை பற்றி எந்த அளவுக்கு தரைக்குறைவாக கார்ட்டூன் போட்டாங்க, அதுவும் குறிப்பா கருணாநிதி முரசில் எந்த அளவுக்கு கேவலமா கார்ட்டூன் போட்டாருங்கிறதெல்லாம் நம்ம சமூகத்தில் இப்போ அப்படிப்பட்டவருடைய கரங்களை பற்றி நாட்டு மக்களை காப்பாதுங்கன்னு காமராஜர் சொன்னாரு. 100% சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுடைய ஒரு இது என்னன்னு கேட்டீங்களா சார், இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்லலாம். அதாவது திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கு. சரி, அந்த நூலகத்தை இடிச்சிட்டு புதுப்பிச்சுட்டு கட்டுறாங்க. கட்டும்போது அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம்னு பேர் வைக்காங்க. அப்போ ஐயா நீங்க சொன்னீங்களா திருச்சி வேலுசாமி ஐயா அவர்களும் திருச்சியை சேர்ந்த பொதுமக்களும் இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. உடனடியாக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் பெருந்தலைவர் காமராஜர் பேரே அதுக்கு சூட்டப்படும் சொல்லி அறிவிக்கிறார். ஏற்கனவே இருந்த பேரை அவங்க மாற்ற பாட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது திருத்தணிலையும் இதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி சந்தை ஒன்று இருக்கு. அந்த சந்தையிலையும் காமராஜர் ஐயா பேர் இருக்கு. அங்கேயும் இடிச்சிட்டு புதுசாக பில்டிங் கட்டிட்டு இதே மாதிரி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு காய்கறி மார்க்கெட்டுன்னு வைக்கிறாங்க. அப்போ வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் அன்புமணி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள், இப்படி பல தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு கொடுக்காங்க, அறிக்கை விடுறாங்க, போராட்டம் நடக்கும் அப்படின்லாம் எச்சரிக்காங்க. நாடார் அமைப்புகள் போராடுறோம்னு சொல்லி அறிவிப்பு வருது. திருத்தணியை சேர்ந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்த போது நாங்கள் மறுபடி காமராஜர் ஐயா பேரே தொடரும், காமராஜர் பேரே வைக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு அடுத்து இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்து, அதாவது அவங்க அடிக்கடி ட்ரை பண்றாங்க, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களை தாண்டி அடையாளங்களை அழிக்க பாக்குறாங்கன்றீங்க. கரெக்ட். அதே மாதிரி கோயில்பட்டியில முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரில் இருந்த காய்கறி மார்க்கெட்டையும் இதே மாதிரி கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யும் போது மக்கள் விழிப்புணர்வோட இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மறுபடியும் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேர் வைக்காங்க. இது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாமல் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்யும் வகையில் பல்வேறு பஸ் நிலையங்களிலும் பல்வேறு அரசு கட்டடத்தில் இருந்த பெயர்களையும் இவங்க வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து வெளியே தெரியல, தெரிந்தால் இவங்க வந்து எப்படி தெரிஞ்சா அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு வச்சிருவாங்க, தெரியலன்னா கருணாநிதி பேரை வச்சு இவங்க கொண்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய டெக்னிக்.
இப்போ திருச்சி சிவா விவகாரத்தில் மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது காமராஜர் ஐயா தங்க விடுதலை படுக்கும்போது கூட கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு கட்டில் போட்டு படுத்தாருங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம். கூட வந்து ஒரு காவலுக்கு நிற்கும் போது எப்போ நீ எதுக்கு நின்றுருக்க நீயும் படுத்து தூக்குன்னு சொன்னதை வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட எளிமையின் சிகரமாக இருக்கக்கூடிய தலைவரை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கறது இவங்களோட நோக்கம். அதாவது இல்ல அவரு கார்லாம் வச்சிருந்திருக்காரு, கார்ல அவரு போறாரு, எங்கேயே கார் டிவி சயங்கார் கொடுத்த கார்ல போறாரு, அதுவே பணக்கார காருங்க அப்படிங்கறாங்களே. ஏங்க ஒரு நாட்டினுடைய முதல்வராக 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய சுதந்திர போராட்ட மாவீரராக 9 ஆண்டுகளும் சிறையில் இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து இந்தியாவின் 3 பிரதமர்களை உருவாக்கிய தலைவர், இப்படிப்பட்ட தலைவருக்கு ஒருத்தர் கார் கிஃப்ட் கொடுத்திருந்தாரு, அந்த கார்ல போனாரு, அவர் தங்கி இருந்த வீடு வந்து இவ்வளவு பெரிய பங்கு இதாக இருக்குன்னு சொல்லி திருட்டு திராவிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க சொல்றதுக்கே வருவோம். கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் மறையும் போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, பெருந்தலைவர் காமராஜர் பிறக்கும் போது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் மறையும் போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன. காமராஜர் வரும்போது வெறும் 100 ரூபா கூட அவர் பாக்கெட்டில் கிடையாது, 4 வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டு தான் இருந்தது. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த திமுகவினர்கள் அவர் வந்து சுவிஸ் பேங்க்ல 100 கோடி ரூபா வச்சிருக்காரு, ஹைதராபாத் பேங்க்ல போட்டிருந்தாரு, ஏழை பங்காளின் வீட்டை பாருன்னு சொல்லி வாடகை வீட்டெல்லாம் சொந்த வீடு மாதிரி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த ஆட்சி தான் திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது இவர்கள் காமராஜருக்கு நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இப்படிலாம் ஒரு கதை சொல்றது வந்து கனிமொழியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, 100% ஏமாற்று வேலை. காமராஜர் ஐயா எளிமைக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்டான தலைவர். இப்போ இதுல வந்து காமராஜர் தொண்டர்களும் நாடார் சமுதாய மக்களும் மிகப்பெரிய கோபத்திலையும் அதிருப்திலையும் யார் மேல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் இருந்து கொண்டு பதவியில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு இது வரைக்கும் இது குறித்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய அக்கா கீதா ஜீவன் அவர்களும் இது வரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் இது வரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் இது குறித்து எதுவும் பேசல. அப்போ இவர்களுக்கு காமராஜருடைய பக்தர்கள் ஓட்டு வேண்டுமா வேண்டாமா, நாடார் சமுதாயத்தினோட ஓட்டு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை செய்யக்கூடிய இடத்தில் பொதுமக்கள் தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி திமுக மேல ஏற்பட்டிருக்கு. இப்போ இதை நீங்க சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை, தெரியாம பேசிட்டோம் மன்னிச்சுக்கணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை சொல்றதுக்கு வழி இல்லாம நான் காமராஜரை மேல நாங்கள் பெரிய மரியாதை வச்சிருக்கோம், நீங்க மரியாதை வச்சது தான் நாங்கள் கார்ட்டூன்லாம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோமே, நீங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு. ஓகே, இப்போ ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கூட சொல்லாங்க, இது வந்து ஒரு அயோக்கியத்தனம், 100% தவறு, காமராஜருடைய புகழை கெடுக்க வேண்டுங்கிறதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மாணவர்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்காக பிச்சை எடுத்து கூட படிக்க வைப்புன்னு சொன்ன காமராஜரையும் கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணி சாராய வியாபாரம் பண்ணி அரசு நடத்தக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியையும் ஒன்றுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு புஸ்தகத்தை எழுதி, கலைஞரும் கரும வீரரும் ஒரு புஸ்தகத்தை எழுதி திராவிட அமைப்பினர் அதை ஒரு வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த புஸ்தகத்தில் இந்த செய்தி இருக்குன்னு மேற்கோள் காட்டுறாங்க. நாங்கள் அப்பவுமே அந்த புஸ்தகத்தை தடை பண்ணணும்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். இவங்களுடைய வேலை என்பது இவர்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க, அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்கு, இந்த புஸ்தகத்தில் இருக்கு, கருணாநிதி அன்னைக்கே அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற வேலையை இவங்க ஒரு ஹிட்லருடைய கோயபல்ஸ் அமைச்சர் கோயபல்ஸ் பொய்ய சொல்லி திரும்ப பொய்ய சொல்லி வருவாருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திமுகவினர் தொடர்ந்து பொய்யை சொல்லக்கூடிய விஷயம் செஞ்சு. இப்போ இந்த ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் உண்டு, திமுகவில் நாம் தமிழர் இருந்து திமுகவுக்கு போனவர், அவரும் என்ன சொல்றாரு, காமராஜர் அவர் சொந்த பணத்தை வைத்தா பள்ளிக்கூடம் கட்டினார் அப்படின்னு. ஏன்னா முட்டாப்பையில இல்ல, அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அவர் யாராவது படிக்கிறதுக்கு அறிவே கொஞ்சம் கூட இல்லாம ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அவருக்கு பணத்தை அவர் சொந்த பணத்தை வச்சா பண்ணுவாரு. கருணாநிதி ஏதாவது ஒரு சொந்த பணத்தை போட்டு ஏதாவது ஒரு 100 ரூபாய் வச்சு யாருக்காவது ஏதாவது செஞ்சிருப்பாரா? இந்த மாதிரி அறிவில்லாமல் பேசக்கூடிய படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் இருந்த முட்டாள்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். காமராஜருடைய மதிய உணவு சாப்பிட்டுட்டு தான் அவங்க அப்பா ஒரு 5ஆவதோ 10ஆவதோ படிச்சிருப்பாரு, இவரை வந்து வழக்கறிஞராக படிக்க வச்சிருப்பாரு. இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியும். அவர் பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க, ராஜீவ்காந்தின்னு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து
திமுகவில் நமக்கு ஒரு சீட்டு வாங்கணும், இல்லை திமுகவில் நம்ம ஒரு பேசும் பொருளாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி பொய்க்கதைகளை கட்டுக்கதைகளை தொடர்ந்து திமுகவினர் பேசி வருவது வாடிக்கையாக இருக்கிறது. அதாவது ஸ்டாலினாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், இவங்க வந்து இப்போ என்ன செய்யணும்? தவறாக பேசிய திருச்சி சிவாவை வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கணும். இப்போ ஏற்கனவே வைணவ சைவ சமயத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி தவறாக பேசினா பொன்முனுடைய கட்சி பதவியிலிருந்து உடனடியாக நீக்கினாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் சாதி மத இன வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் இன்றைக்கும் நேசிக்கக்கூடிய மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இவர் தப்பாக பேசுனதுக்கு உடனடியாக இவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா, எடுத்துருக்க கூடாதா? இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க சொல்லுங்க சார். முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவரை வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும். அதே போன்று அவருடைய கட்சி பதவியிலிருந்து பறிக்கணும். அவர் மீது சட்டப்படியான காமராஜரை பற்றி அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் பரப்புறதுக்கு அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு வந்து இந்த செல்வ பிரதமர் மாதிரி இடைத்தரகர்களை வைத்துக்கொண்டு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசலாம், பிரச்சனை அதிகமாகும். நிச்சயம் செல்வ பெருந்தகை என்ன வாக்கரசல் எடுபடவா போகுது, வாக்கரசல பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கான்னு அவர் ஒரு மேடையில் ஒரு உள்ள இருக்க கூட்டத்தில் பேசிட்டாருங்க. அதுக்கு நீங்க எம்பியை ரத்து பண்ணணும்ன்றீங்க, ஓட்டு போடணும், அதெல்லாம் அங்க போய் பிரதிபலிக்குமான்னு கேட்கறேன். கிரவுண்ட்ல 100% பிரதிபலிக்கும். அதாவது இன்னைக்கும் கூட்டணியில் இருக்காங்க சார், திமுகவும் காங்கிரஸும். என்ன சார் நீங்க பிரதிபலிக்கும்ன்றீங்க? கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேரும். காமராஜர் தொண்டர்கள், உண்மையான காமராஜர் தொண்டர்கள், காமராஜரை பற்றி தவறாக பேசியவன் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து தான் வாக்களிப்பாங்க சார். அவங்க தான் உண்மையான காமராஜர் தொண்டர்கள். அவர்களுக்கு வந்து இப்ப இருக்கிற திமுகவா இருக்கட்டும், இப்ப இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், ரெண்டுமே எதிரி கட்சிகள் தான். இப்ப இருக்கிற காங்கிரஸ் காமராஜருக்காக என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணல. காமராஜர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ், இவங்க இருக்கிறது இந்திரா காங்கிரஸ். இவங்க வந்து திமுகவுடைய அடிவரடியாக திமுக சொல்லக்கூடிய செய்யக்கூடிய பணியாட்களாக செயல்பட்டு இருக்காங்க. இப்ப திமுக கூட பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவங்க பண்ண சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு அங்கங்க பரப்புரை மேற்கொள்றாங்க, எல்லாம் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா காங்கிரஸ் காமராஜர் ஐயா கல்வி கண் திறந்தவர், 9 ஆண்டுகள பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பத்தி எதுவுமே பரப்பின மாதிரி தெரியலையே. ஏன்னா இது இவங்க இருக்கிற காங்கிரஸ் வேற, காமராஜர் ஐயா இருந்த காங்கிரஸ் அது வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காங்கிரஸ். இது வந்து இந்திரா காந்திக்காக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ். இவங்கெல்லாம் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரணுங்கிறதுக்காக உழைக்கக்கூடிய ஆட்கள். உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைச்சு இந்தியாவில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வரணும் அப்படின்னு எதிர்கட்சியா இருந்த கட்சியா காங்கிரஸ் கட்சி தானங்க ஆளுங்கட்சியா இருந்தது. அதாவது காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எதிர்கட்சி. திமுக எதிர்கட்சி கூட அதில் கூட இன்னைக்கு ஒரு அமைச்சர் பாருங்க, ஒரு பையத்தனமான ஒரு பொய்யை சொல்றாரு. இந்த பொய்யை திருப்பி திருப்பி திமுக சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து பொய்யை சொல்றதை வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1954 இடைத்தேர்தல் நடத்தும் போது அண்ணா அவர்கள் காமராஜருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தல அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே வராங்க. திமுகவை சேர்ந்த நிறைய பேர் அது அவங்களுடைய சாதனைகளை ஒன்றா சொல்கிறாங்க. சரி, திமுக வந்து எந்த வருஷம் தேர்தலில் போட்டிடுச்சு? 49 அவங்க வந்துட்டாங்க. கட்சி 49 தேர்தல் எப்போ போட்டுச்சு? அடுத்ததுல 52 55 52 தேர்தலில் போட்டியிடாத ஒரு லெட்டர் பேட் அமைப்பு திமுக. 54 காமராஜர் முதல்வர் ஆகிட்டாரு, அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் பேட்ல ஆதரவு கொடுத்த அமைப்பு திமுக. திமுக முதல்ல தேர்தல் செஞ்சது 1957. இவங்க என்னமோ 52 தேர்தலை சந்திச்ச மாதிரியும் காமராஜர் ஐயா வந்து மறுபடியும் ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக விட்டு கொடுத்த மாதிரியும் பொய்ய வாய் கூசாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் பொய்யை திரும்பி திரும்பி சொல்கிறான். திமுக தேர்தலை போட்டிட்ட வருஷமே அவங்களுக்கு தெரியல. இதுதான் திமுகவுடைய ஒரு நிலைப்பாடு. அவர்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொல்றதே வழக்கமாக வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை, ஒரு நிகழ்வாக இருக்குது. இவருக்கு எதிரான இந்த விஷயங்கள் எப்படி பூதாகரமாக வெடிக்கும்னு நினைக்கிறீங்க, அல்லது இதுக்கப்புறம் அணைந்து விடுமா? ஏன்னா எதிர்கட்சிகளும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான், அண்ணாமலை பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து சார் முழுக்க முழுக்க கருணாநிதி பேசிய பொய்யை திருச்சி சிவா பேசியிருக்காரு. திருச்சி சிவா பேசுகிற பொய்யை நாளைக்கு வேறு யாரும் பேசுவாங்க. அப்போது இந்த பொய்யை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு வந்து தீர்வு அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் சட்டப்படியான நடவடிக்கை. இதுக்கு வந்து நாடார் அமைப்புகளும் காமராஜ் தொண்டர்களும் நம்ம தயாராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தென் மாவட்டங்களில் திமுகவில் அமைச்சராக இருக்கிறவர்கள் வந்து இது குறித்து வாயே துறக்கிறதுனால அவங்கள வந்து தோற்கடிப்போம். 100% தோற்கடிப்போம். அமைச்சர்களாக இருந்து கொண்டு காமராஜருக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் துரோகம் செய்யும் சபாநாயகர் மற்றும் 3 அமைச்சர்களை தோற்கடிப்போம். அதே போன்ற காமராஜருடைய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய
முக்கியமான நபர்கள் இந்த விஷயத்தில் காமராஜருக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் நாங்கள் தோற்கடிப்போம். நிச்சயம் தோற்கடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி 2026 ரிசல்ட் உங்களுக்கு சொல்லும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. 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 உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.